ஃபைனலி கங்குவா திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகிவிட்டது. இந்த ட்ரைலர் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பத்தி தான் பேச போகிறோம். ட்ரைலர்ல கொஞ்சமாவது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போகணும், அதுவும் கொண்டு போகல. மியூசிக்கும் வந்து சூப்பரா வந்து செட் ஆகல. ஸோ இது எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கு. இதை பத்தி டீட்டெயிலா பேசலாமா? ஸோ கங்குவா இந்த திரைப்படத்தோட ட்ரைலருக்கு ரசிகர்கள் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பு வந்து இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு வந்து இந்த ட்ரைலர் வந்து பூர்த்தி செஞ்சதா கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஏன்னா ட்ரைலர்ல இருக்க வேண்டிய விஷயமே வந்து இந்த ட்ரைலர்ல வந்து கிடையாது. ஏன்னா கங்குவா திரைப்படம் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு, அதாவது படத்தோட ஷூட்டிங்க்கு முன்பே அனௌன்ஸ்மெண்ட் வீடியோன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க கங்குவா டைட்டிலுக்கு. அதை தொடர்ந்து படத்தோட கிளிம்ஸ் வந்து 2 கிளிம்ஸ் மேல வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த கிளிம்ஸும் வந்து இணையதளத்துல செமையா வந்து சக்கப்போடு வந்து போட்டுக்கொண்டு இருந்தது. ரசிகர்களும் அந்த ஒரு கிளிம்ஸ் வந்து கொண்டாடினாங்க. ஆனா அதே சாயலில் தான் இந்த ட்ரைலரும் இருக்கு. இந்த ட்ரைலர்ல வந்து எதையுமே வந்து புதுசா வந்து காமிக்கல. காமிச்சதே மீண்டும் மீண்டும் காமிச்சிருக்கீங்க, இதுல என்ன புதுசு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு ரசிகர்கள் புலம்பிக் கொண்டு வருகிறார்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா, சூர்யா அவர்கள் இந்த ட்ரைலர்ல வந்து பெருசா வந்து டயலாக் வந்து இல்ல. ஸோ அக்டோபர் 10ஆம் தேதி படம் வந்து ரிலீஸ் ஆக போகிறது. ட்ரைலர் தான் வந்து படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ரொமோஷனா இருக்கும். ஸோ வந்து இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன சூர்யா அவர்கள் திரைப்படங்கள் எல்லாமே கதை என்ன அப்படி சொல்லி ஒரு 10% வந்து ட்ரைலர்ல வந்து சொல்லிடுவாங்க. சூர்யா படங்கள் மட்டும் இல்லாம தமிழ் சினிமால ரிலீஸ் ஆகிற முக்காவாசி படங்களோட கதை என்ன அப்படி சொல்லி 10% படத்தோட ட்ரைலர்லயே வந்து ரிவீல் ஆகிடும். அந்த 10% படத்து மீது வந்து ஐப் வந்து அதிகப்படுத்தும். ஆனா இந்த படத்தோட ட்ரைலர் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் காமிக்கல. சும்மா ரெண்டு கம்யூனிட்டி பீப்புளுக்கு வந்து சண்டை, அதை மட்டும் தான் காமிக்கிறாங்க. அந்த சண்டையில யாரு ஜெயிக்கிறாங்க, யாரு வந்து பழிவாகுறாங்க அப்படிங்கிற விஷயத்த மட்டும்தான் மீண்டும் மீண்டும் வந்து கிளிம்ஸ்லயும் சரி ட்ரைலர்லயும் சரி மீண்டும் மீண்டும் காமிச்சிட்டு இருக்காங்க. வேற எதையுமே வந்து படத்துல வந்து புதுசா காமிக்கல. அதுதான் வந்து ஒரு உண்மையான விஷயம். சூர்யா ரசிகர்கள் சொல்லலாம், சூர்யா அவர்களோட ஆக்டிங் வந்து இதுல வந்து பயங்கரமா இருக்கு. அது மட்டும் இல்லாம பிரம்மாண்டத்தை வந்து காமிச்சிருக்காங்க, செட் எல்லாம் சூப்பரா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லலாம். ஆனா சாதாரண ரசிகர்கள் ஒரு ட்ரைலரை பார்க்கும்போது வந்து பிரம்மாண்டத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க. ட்ரைலர் அப்படி இருக்கு இப்படி இருக்கு, சூர்யா அவருக்கு சூப்பரா நடிச்சிருக்காங்க அதுக்காக போய் பார்க்கலாம் அப்படி சொல்லி பார்க்க மாட்டாங்க. ஸோ படத்துல வந்து ஏதோ ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அதுக்காக தான் போய் படத்தை வந்து பார்க்க வருவாங்க. ஜென்ரல் ஆடியன்ஸும் சரி, ஃபேமிலி ஆடியன்ஸும் சரி. ஆனா இந்த படத்துல அந்த மாதிரி எதுவுமே இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து பண்றேன். பேஜ்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொம்ப டார்க்கிஷா வந்து ட்ரைலர் வந்து பண்ணிருக்காங்க. ட்ரைலரோட ஸ்டார்டிங்ல வந்து ஒரு மர்மம் வந்து விலக போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் வந்து வருகிறது. அப்ப வந்து ட்ரைலர் மீது வந்து எதிர்பார்ப்பு வந்து அதிகப்படுத்துகிறது. அதுக்கப்புறமா மீண்டும் மீண்டும் வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸும் பிரம்மாண்டத்தையும் அந்த இடத்த மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. இந்த ட்ரைலர் வந்து பிரசன்ட் போர்ஷன் சூர்யா அவர்கள் லைட்டா வந்து காமிச்சிருந்தாலே வந்து ட்ரைலர் மீது வந்து எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கும், படத்து மீதும் எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கும். எப்படி வந்து பிரசன்ட் போர்ஷன் சூர்யாவும் அதுக்கப்புறமா அந்த ஒரு பீரியடிக் போர்ஷன் சூர்யாவும் ஜாயின் ஆகுறாங்க, இல்ல வந்து அதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து சின்னதா வந்து ரிவீல் பண்ணிருக்கலாம். சில டைரக்டர்ஸ் வந்து சில விஷயத்தை ஓப்பனா ரிவீல் பண்ணி படத்தை வந்து பார்க்க வைப்பாங்க. ஆனா இந்த படத்துல வந்து அந்த ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு மூடி வச்சு வந்து ட்ரைலரை வந்து சொதப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல வேண்டும். எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கா, பாசிட்டிவா ட்ரைலர்ல ஒண்ணுமே இல்லையா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா உங்களுக்குள்ள இருக்கும். எஸ், வந்து ட்ரைலர்ல வந்து பாசிட்டிவான விஷயங்களும் இருக்கிறது. மியூசிக் வந்து பக்காவா வந்து கொடுத்துருக்காங்க டிஎஸ்பி. இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன வந்து அந்த ஒரு ஃபயர் சாங்ல வந்து ஏதோ சாமி சாங் மாதிரி இருக்கு. முக்கியமா வந்து அந்த ஒரு சாங் வந்து ரசிகர்கள் செமையா வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இதுல வந்து கங்குவான்னு ஒரு மியூசிக் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்லோவான மியூசிக். தங்கலான் திரைப்படத்தோட அந்த ஒரு சாங் வந்து கேட்டிருப்பீங்க, தங்கலான் வார. அதே மாதிரி வந்து இந்த ஒரு பாட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து உண்மையாலுமே வந்து சக்கப்போடு போடும் நினைக்கிறேன். அது வந்து கூல் இருக்கிறது. அதுக்கப்புறமா வந்து சில பிரம்மாண்டமான சீன், முக்கியமா வந்து தண்ணிக்குள்ள வந்து கைங்கெல்லாம் வெட்டி போடுவாங்க. அந்த ஒரு சீன் வந்து பார்க்கும்போது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு பயத்தை வந்து வில்லன் மீது வந்து உருவாக்கிறது. முக்கியமா சில பேரோட ஆக்டிங் வந்து ரொம்ப கவனம் பெறுகிறது. முக்கியமா வந்து கார்த்திக்லாம் இந்த படத்துல வராங்களா அப்படின்னு சொல்லி சில பேரோட ஆக்டிங்கை பார்க்கும்போது வந்து தெரிகிறது. ஸோ இந்த ட்ரைலரை வந்து சில விஷயங்கள் வந்து படத்துல வந்து நாங்க ரிவீல் பண்றோம், அதனால வந்து ட்ரைலர்ல எதையுமே வந்து நாங்க ரிவீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற முடிவில் தான் வந்து இந்த ஒரு ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து ட்ரைலர் வந்து நல்லா இல்லை. ஸோ ட்ரைலர் வந்து ஒன்லி வந்து கம்ப்ளீட்டா படம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்க யாரும் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா சிவா அவர்கள் ட்ரைலர்ல வந்து காமிப்பாங்க, படத்துல வந்து வேற மாதிரி வந்து காமிப்பாங்க. ஸோ ட்ரைலர் வந்து எதையுமே வந்து ரிவீல் பண்ணக்கூடாது அப்படி சொல்லி மாசம் மட்டுமே வந்து காமிச்சிருக்காங்க. கண்டிப்பா அந்த படம் வந்து நீங்க எதிர்பார்த்ததை விட வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் ரொம்ப மாசமும் இருக்க போகிறது. ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, யாரெல்லாம் ட்ரைலர் பார்த்தீங்க அப்படிங்கிற
ஃபைனலி கங்குவா திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகிவிட்டது. இந்த ட்ரைலர் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பத்தி தான் பேச போகிறோம். ட்ரைலர்ல கொஞ்சமாவது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போகணும், அதுவும் கொண்டு போகல. மியூசிக்கும் வந்து சூப்பரா வந்து செட் ஆகல. ஸோ இது எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கு. இதை பத்தி டீட்டெயிலா பேசலாமா? ஸோ கங்குவா இந்த திரைப்படத்தோட ட்ரைலருக்கு ரசிகர்கள் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பு வந்து இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு வந்து இந்த ட்ரைலர் வந்து பூர்த்தி செஞ்சதா கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஏன்னா ட்ரைலர்ல இருக்க வேண்டிய விஷயமே வந்து இந்த ட்ரைலர்ல வந்து கிடையாது. ஏன்னா கங்குவா திரைப்படம் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு, அதாவது படத்தோட ஷூட்டிங்க்கு முன்பே அனௌன்ஸ்மெண்ட் வீடியோன்னு ஒன்னு ரிலீஸ் பண்ணாங்க கங்குவா டைட்டிலுக்கு. அதை தொடர்ந்து படத்தோட கிளிம்ஸ் வந்து 2 கிளிம்ஸ் மேல வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த கிளிம்ஸும் வந்து இணையதளத்துல செமையா வந்து சக்கப்போடு வந்து போட்டுக்கொண்டு இருந்தது. ரசிகர்களும் அந்த ஒரு கிளிம்ஸ் வந்து கொண்டாடினாங்க. ஆனா அதே சாயல தான் இந்த ட்ரைலரும் இருக்கு. இந்த ட்ரைலர்ல வந்து எதையுமே வந்து புதுசா வந்து காமிக்கல, காமிச்சதே மீண்டும் மீண்டும் காமிச்சிருக்கீங்க, இதுல என்ன புதுசு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு ரசிகர்கள் புலம்பிக் கொண்டு வருகிறார்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா, சூர்யா அவர்கள் இந்த ட்ரைலர்ல வந்து பெருசா வந்து டயலாக் வந்து இல்ல. ஸோ அக்டோபர் 10ஆம் தேதி படம் வந்து ரிலீஸ் ஆக போகிறது. ட்ரைலர் தான் வந்து படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ரொமோஷனா இருக்கும். ஸோ வந்து இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன சூர்யா அவர்கள் திரைப்படங்கள் எல்லாமே கதை என்ன அப்படி சொல்லி ஒரு 10% வந்து ட்ரைலர்ல வந்து சொல்லிடுவாங்க. சூர்யா படங்கள் மட்டும் இல்லாம தமிழ் சினிமால ரிலீஸ் ஆகிற முக்காவாசி படங்களோட கதை என்ன அப்படி சொல்லி 10% படத்தோட ட்ரைலர்லயே வந்து ரிவீல் ஆகிடும். அந்த 10% படத்து மீது வந்து ஐப் வந்து அதிகப்படுத்தும். ஆனா இந்த படத்தோட ட்ரைலர் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் காமிக்கல. சும்மா ரெண்டு கம்யூனிட்டி பீப்புளுக்கு வந்து சண்டை, அதை மட்டும் தான் காமிக்கிறாங்க. அந்த சண்டையில யாரு ஜெயிக்கிறாங்க, யாரு வந்து பழிவாகுறாங்க அப்படிங்கிற விஷயத்த மட்டும்தான் மீண்டும் மீண்டும் வந்து கிளிம்ஸ்லயும் சரி ட்ரைலர்லயும் சரி மீண்டும் மீண்டும் காமிச்சிட்டு இருக்காங்க. வேற எதையுமே வந்து படத்துல வந்து புதுசா காமிக்கல. அதுதான் வந்து ஒரு உண்மையான விஷயம். சூர்யா ரசிகர்கள் சொல்லலாம், சூர்யா அவர்களோட ஆக்டிங் வந்து இதுல வந்து பயங்கரமா இருக்கு, அது மட்டும் இல்லாம பிரம்மாண்டத்தை வந்து காமிச்சிருக்காங்க, செட் எல்லாம் சூப்பரா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லலாம். ஆனா சாதாரண ரசிகர்கள் ஒரு ட்ரைலரை பார்க்கும்போது வந்து பிரம்மாண்டத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க. ட்ரைலர் அப்படி இருக்கு இப்படி இருக்கு, சூர்யா அவருக்கு சூப்பரா நடிச்சிருக்காங்க அதுக்காக போய் பார்க்கலாம் அப்படி சொல்லி பார்க்க மாட்டாங்க. சோ படத்துல வந்து ஏதோ ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அதுக்காக தான் போய் படத்தை வந்து பார்க்க வருவாங்க. ஜெனரல் ஆடியன்ஸும் சரி, ஃபேமிலி ஆடியன்ஸும் சரி. ஆனா இந்த படத்துல அந்த மாதிரி எதுவுமே இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து பண்றேன். பேஜ்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொம்ப டார்க்கிஷா வந்து ட்ரைலர் வந்து பண்ணிருக்காங்க. ட்ரைலரோட ஸ்டார்டிங்ல வந்து ஒரு மர்மம் வந்து விலக போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் வந்து வருகிறது. அப்ப வந்து ட்ரைலர் மீது வந்து எதிர்பார்ப்பு வந்து அதிகப்படுத்துகிறது. அதுக்கப்புறமா மீண்டும் மீண்டும் வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸும் பிரம்மாண்டத்தையும் அந்த இடத்த மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. இந்த ட்ரைலர் வந்து பிரசன்ட் போர்ஷன் சூர்யா அவர்கள் லைட்டா வந்து காமிச்சிருந்தாலே வந்து ட்ரைலர் மீது வந்து எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கும், படத்து மீதும் எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கும். எப்படி வந்து பிரசன்ட் போர்ஷன் சூர்யாவும் அதுக்கப்புறமா அந்த ஒரு பீரியடிக் போர்ஷன் சூர்யாவும் ஜாயின் ஆகுறாங்க, இல்ல வந்து அதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து சின்னதா வந்து ரிவீல் பண்ணிருக்கலாம். சில டைரக்டர்ஸ் வந்து சில விஷயத்தை ஓப்பனா ரிவீல் பண்ணி படத்தை வந்து பார்க்க வைப்பாங்க. ஆனா இந்த படத்துல வந்து அந்த ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு மூடி வச்சு வந்து ட்ரைலரை வந்து சொதப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல வேண்டும். எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கா, பாசிட்டிவா ட்ரைலர்ல ஒண்ணுமே இல்லையா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா உங்களுக்குள்ள இருக்கும். எஸ், வந்து ட்ரைலர்ல வந்து பாசிட்டிவான விஷயங்களும் இருக்கிறது. மியூசிக் வந்து பக்காவா வந்து கொடுத்துருக்காங்க டிஎஸ்பி. இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன வந்து அந்த ஒரு ஃபயர் சாங்ல வந்து ஏதோ சாமி சாங் மாதிரி இருக்கு. முக்கியமா வந்து அந்த ஒரு சாங் வந்து ரசிகர்கள் செமையா வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இதுல வந்து கங்குவான்னு ஒரு மியூசிக் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்லோவான மியூசிக். தங்கலான் திரைப்படத்தோட அந்த ஒரு சாங் வந்து கேட்டிருப்பீங்க, தங்கலான் வார. அதே மாதிரி வந்து இந்த ஒரு பாட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து உண்மையாலுமே வந்து சக்கப்போடு போடும் நினைக்கிறேன். அது வந்து கூல் இருக்கிறது. அதுக்கப்புறமா வந்து சில பிரம்மாண்டமான சீன், முக்கியமா வந்து தண்ணிக்குள்ள வந்து கைங்கெல்லாம் வெட்டி போடுவாங்க. அந்த ஒரு சீன் வந்து பார்க்கும்போது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு பயத்தை வந்து வில்லன் மீது வந்து உருவாக்கிறது. முக்கியமா சில பேரோட ஆக்டிங் வந்து ரொம்ப கவனம் பெறுகிறது. முக்கியமா வந்து கார்த்திக்லாம் இந்த படத்துல வராங்களா அப்படின்னு சொல்லி சில பேரோட ஆக்டிங்கை பார்க்கும்போது வந்து தெரிகிறது. ஸோ இந்த ட்ரைலரை வந்து சில விஷயங்கள் வந்து படத்துல வந்து நாங்க ரிவீல் பண்றோம், அதனால வந்து ட்ரைலர்ல எதையுமே வந்து நாங்க ரிவீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற முடிவில் தான் வந்து இந்த ஒரு ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து ட்ரைலர் வந்து நல்லா இல்லை. ஸோ ட்ரைலர் வந்து ஒன்லி வந்து கம்ப்ளீட்டா படம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்க யாரும் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா சிவா அவர்கள் ட்ரைலர்ல வந்து காமிப்பாங்க, படத்துல வந்து வேற மாதிரி வந்து காமிப்பாங்க. ஸோ ட்ரைலர் வந்து எதுவுமே வந்து ரிவீல் பண்ணக்கூடாது அப்படி சொல்லி மாசம் மட்டுமே வந்து காமிச்சிருக்காங்க. கண்டிப்பா அந்த படம் வந்து நீங்க எதிர்பார்த்ததை விட வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் ரொம்ப மாசமும் இருக்க போகிறது. ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, யாரெல்லாம் ட்ரைலர் பார்த்தீங்க அப்படிங்கிற